Hi friends, welcome to Mashallah with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி வே ஆஃப் ஃபுட் ஸ்டைல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் சாப்பிட்ற சில ஐட்டம்ஸே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட் ப்ளாக். காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கிற என்னோடய ரொட்டீன் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டயட் சார்ட்டோ இல்லை இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுற சில ஹெல்த் டிப்ஸும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஹெல்த் விஷயத்தையும் பற்றி நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காலைல எழுந்திரிச்சதும் வந்துட்டு கருப்பு திராட்சை ஊற வச்சு தண்ணி வந்து குடிக்கிறேங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முந்தின நாள் நைட்டே வந்து கருப்பு திராட்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் திங்காக அதை வந்து நம்ம குடிக்கணும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி வயிற்றில் இருக்கிற சில ஆசிட்ஸை வந்து நல்லா அது ரெகுலேட்ஸ் பண்ணுது. அப்புறம் நம்மளோட ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கடலை குருமாவும் சாப்பிட போகிறோம். ஸோ சப்பாத்தி வந்துட்டு நம்ம எப்போவும் நிறைய ஆயில் போட்டு நல்லா சூட்லேயே வந்து நல்லா செட் எடுப்போம் இல்லையா, ஆயில் இல்லை கீ பட்டர் எது வேணாட்டியும். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்தி ரொம்ப ட்ரையாக வந்து சுட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்பாத்தி ட்ரையாக சுட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சூடு இருக்கும்போதே அது மேலே வந்து லைட்டாக நெய் வந்து நான் தேய்ச்சி விட்ற போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி நமக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த நெய் வந்துட்டு நமக்கு ஃபேட்டாக மாறாமல் இருக்கும், நல்ல ஃபேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பட்டரோ நெய்யோ வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்துட்டு எப்போவும் பண்ணுறது கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறும் இல்லையா. அதே மாதிரி எனக்கு அக்கா வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணாங்க, என்னோடய பானுமா. அவங்க தான் வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஃபுட் ஸ்டைலே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ரொம்ப அதிகமாக மைதாலாம் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேஞ்சஸ். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் சாப்பாடு கூட வந்து கேபேஜ் பொரியலும் ப்ரக்கோலி வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கேபேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ சாம்பாருக்கு வந்து 1/2 கப் அளவு தூர்தால் வந்து ஆட் பண்ணிவிட்டேன், துவரம்பருப்பு. அந்த தக்காளியில் வந்து அந்த அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் எப்போவும். அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி போட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து விசில் வச்சிட போகிறேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேபேஜ் ரெடி பண்ணிடலாம். முட்டைகோஸ் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கடுகெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, அதாவது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸில் இருக்கிற அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் குக் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டு நல்லா வந்துட்டு சாட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணுங்கள், அது சீக்கிரமாகவே வந்து சுருங்கிடும். ஸோ இந்த மாதிரி சுருங்கின அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் உப்பு போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்த அப்புறமா நான் எப்போ வந்து கோகோனட் ஆட் பண்ணுவேன்னா அதை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணி அது கொஞ்சம் சூடு போன அப்புறமா நான் வந்து கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணும்போதும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து எண்ணெய் ஊற்றி இது வந்து தாளிச்சிக்கலாம் சாறு. ஸோ 2 டீஸ்பூன் அளவு மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம், அடுத்ததாக காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உங்களோட டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு நல்லா அது கொதிச்சது இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்ததாக நம்ம ப்ரக்கோலி ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரக்கோலியில் வந்து நிறைய நல்ல ஃபைபர்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் அயர்ன், பொட்டாசியம், கால்சியம், செலினியம், அப்புறம் மெக்னீஷியம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி, இ, கே எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு
நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரொக்கோலி வெந்ததும் நல்லா சுருங்கி ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஆயிரும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் உடச்சி வச்சுருக்கிற 4 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த பொரியல் வந்து ஹெல்தி மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பொரியலும் கூட. 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இதை நல்லா சாட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வேலைக்கடையில் வந்து எனக்கு லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்துட்டு நடுவில் பசிக்கும் போதோ இல்லை கிரேவிங்ஸ் அப்போ சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சாப்பாடு வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். நான் குக்கரில் தான் வச்சு எடுப்பேன். ஸோ குக்கர் சாப்பாடு ஹெல்த்தியே கிடையாது. ஸோ வடித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட லன்ச் வந்து ஃபுல்லாக வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது லன்ச் நான் எப்படி வந்து ஃபுட் சர்வ் பண்ண போகிறேன்னா, ஒரு 1.5 கரண்டி அளவு வந்து சாப்பாடு, தேவையான அளவுக்கு தால் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் பொரியல் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம சாப்பாடை விட பொரியல் அதிகமாக சாப்பிட்லாம். ஸோ அது வந்து நம்மளோட ஸ்டமக் வந்து ஃபில்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லதும் கூட. எப்போவும் வந்துட்டு எடுத்த உடனே ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு நம்மளோட டயட்டோ இல்லை எதுவும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு ஸ்டமக் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்டு போகிறோம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் டயட் தான். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் கிடையாது. ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும், ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நான் பீனட் பர்ஃபி வந்து சாப்பிட்ருக்கேன். நிலக்கடலை பர்ஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது நம்ம என்னமோ சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஃபுட் ஸ்டைல். ஸோ ஹெல்த்தியாக வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் ஹெல்த்தியாக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக நைட்டு இப்போ வந்து பீஸ் சப்பாத்தி வந்து பண்ண போகிறேன், மட்டர் சப்பாத்தி. அதுக்காக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து நான் கழுவி வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். புதினா கொத்தமல்லிலாம் அதிகமாக தான் நீங்கள் அதிகமாக கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கோதுமை மாவில் அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து பெசரி விட்டுருங்க. பெசரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா சாஃப்டான டோவாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டான மாவை வந்து நம்ம குழச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி உருட்டிட்டு நம்மளோட இதில் நான் வந்து ட்ரையாக போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இது வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வெளில எடுத்துகிட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு சப்பாத்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இருந்த தால் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நிறைய விஷயம் வந்துட்டு கேதர் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து போயிட்டுருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகளும் கூட அடுத்தது வந்துட்டு கற்றுக்குவாங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் எடுத்து ஆனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய டைம் எடுத்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். வீடியோ போடுறதுக்காகவே கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை, தேங்க்யூ.